புதுச்சேரி நகராட்சி ஒருங்கிணைந்த பொலிவுறு பேருந்து நிலையம். ஹலோ கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் டாரோ அட்வைசர். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம புதுச்சேரி வந்துவிட்டோம். பாண்டிச்சேரி வந்தோன்னா பஸ் ஸ்டாண்டை பார்த்தா பயங்கர அட்டகாசமாக இருக்குது. ரொம்ப நாள் கழிச்சு வரோம் இல்லையா, அதனால் அந்த சேஞ்சஸ் இருக்குது. முன்னாடி பார்த்தீங்கன்னா ஓப்பனாக இருக்கும், ஸ்பேஸ் இருக்கும், அதுலேருந்து நிறைய பஸ்ஸஸ் கிளம்புவாங்க. பட் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு இன்டகிரேட் பஸ் மாதிரி கட்டிட்டாங்க. அந்த இருக்கிற இடத்துலேயே வந்து ரீடெவலப்மெண்ட் பண்ணிட்டாங்க. பார்க்க செம்மையாக இருக்குது. ஒரு வழியில் இருக்குது. ஓகேங்களா, இப்போ தான் உள்ளே வந்திருக்கேன். உள்ளே பார்க்கலாம் என்னென்ன ஃபெசிலிட்டி கொடுத்துருக்காங்கன்ட்டு. பஸ் ஸ்டாண்டை பார்க்கலாம். ஸோ வாங்க. பஸ் ஸ்டாண்டுக்கு என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய பஸ்ஸஸ், ப்ரைவேட் பஸ் தான் நிற்குது. இப்போ எப்போ மாதிரி பார்த்தீங்கன்னா சென்னையில் வந்து கோயம்பேட்டில் வந்து வெளியிலலாம் பார்த்தீங்கன்னா சிட்டி பஸ் போகல, அதே மாதிரி என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே சிட்டிக்குள்ளே போகிறது தான். எல்லாம் பாண்டிச்சேரி சிட்டிக்குள்ளே போகிற வண்டி. பாண்டிச்சேரி எல்லா ஏரியானா காரைக்கால்லாம் கிடையாது, பாண்டிச்சேரி சிட்டி லிமிட்டுக்குள்ளே. இந்த இடத்துல நம்ம ஹைட்டில் நின்று பேசுவோம் இல்லையா, அதான் அந்த இடம் சுத்தமாக மாறிடுச்சு வருங்க. இப்போ ஸ்டாண்டுக்கு என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா புதுச்சேரி ரோட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷனுடைய புக்கிங் சென்டர் முன்பதிவு அலுவலகம் கொடுத்துருக்காங்க. நிறைய பேர் நிற்கிறாங்க பாருங்கள். ஏற்ற மாதிரி பார்த்தீங்களா, நிறைய ஸ்டால் போட்டிருக்காங்க. அது இன்னும் ப்ராப்பராக ஓப்பன் ஆகலை. சின்ன சின்ன ஸ்டாலாக போட்டிருக்காங்க. நிறையா ப்ரொவிஷன்லாம் கொடுத்துருக்காங்க, எலக்ட்ரிக் லைன்லாம். பட் இன்னும் இதுவும் அலர்ட் பண்ணல நினைக்கிறேன். பஸ் ஸ்டாண்டோட வியூ பாருங்கள். பஸ் பேப்பர் 16லேருந்து 22 வரைக்கும் இருக்குது. எல்லாம் இந்த கனகச்செட்டிக்குளம், காலாப்பட்டு, நிறையா லோக்கலில் போகிறது பஸ். பக்கத்துலேயே வெயிட்டிங் ஹால் ஆப்போசிட்டில். பஸ் ஸ்டாண்டுக்கு சென்ட்ரு பகுதி வந்திருக்கோம் பாருங்கள். ஓப்பன் டெரஸ் மாதிரி ஓப்பன் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. மேபி ஏதாவது டெவலப் பண்ணுவோம் நினைக்கிறேன், ஒரு பாலிசி மாதிரி, என்னன்னு தெரியல. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கடைகள் தாங்க. நிறைய கடைகள் இருக்குது. ஆனால் கடை எதுவுமே ஓப்பன் ஆகலை, ஒரு சில கடையை தவிர. ஆல்மோஸ்ட் எல்லா கடையுமே வந்து க்ளோஸ் ஆகி தான் இருக்குது. பார்த்தீங்களா, கடை ஃபுல்லாக க்ளோஸ்டு, இன்னும் ஓப்பன் ஆகலை. சுற்றி கடை தான், இந்த பக்கம்லாம் கடை தான். ஸோ இந்த ஷாப்ஸ் எல்லாம் ஓப்பன் ஆக தான் பயங்கர என்ன சொல்கிறது ரஷ்ஷாக இருக்கும். அது வரைக்கும் அப்படி தான். பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னாடி லாஸ்ட்டில் கடைசியில் பார்த்தீங்கன்னா வரிசை பஸ் நிற்கிறீங்களா, எல்லாமே கடலூர் சிதம்பரம் போகிற லைனு. புதுச்சேரி டு கடலூர் எல்லாம் அவ்வளோதான். எல்லாமே அந்த ரூட்ஸ் தான். சிதம்பரம், காரைக்கால், வேளாங்கண்ணி, நாகப்பட்டினம் எல்லா ஊருக்கும் போகக்கூடிய பஸ் இந்த பக்கத்தில் தான் வருவாங்க. எல்லாம் பார்த்தீங்கன்னா கடலூர் தான். கடலூர் சிதம்பரம். பிஆர்டிசி நிற்கிது, அது பார்த்தீங்கன்னா காரைக்கால் போகிறது. மேல்மனையூர், லக்ஷ்மி, புதுச்சேரி டு சிதம்பரம் பிவி வண்டி. பக்கத்தில் உள்ளது புதுச்சேரியிலேருந்து காரைக்கால் போகிறது வயா கடலூர், சிதம்பரம், சீர்காழி. சென்னை கடலூர்லேருந்து போயிட்டுருக்கு. சென்னை பின்னாடியே பார்த்து சிதம்பரம் போகுது. இதுக்கு முன்னாடியே பாருங்கள், பஸ் ஸ்டாண்ட் முன்னாடி பார்த்தீங்கன்னா பிஆர்டிசி டெப்போ. ரூபாங்க வயா பார்த்தீங்கன்னா திண்டிவனம், வந்தவாசி, காஞ்சிபுரம், அரக்கோணம், திருத்தணி, நகரி, புத்தூர், பாண்டியில் திருப்பதி போகக்கூடிய பஸ். திருவண்ணாமலை போகுது. அப்படியே போச்சுன்னா அதுவும் திருவண்ணாமலை இப்போ தான். ஐ திங்க் அதுவும் திருவண்ணாமலை போக நினைக்கிறேன். இப்போ தான் வந்திருக்கு TVM 1. இந்த பக்கம்லாம் ப்ரைவேட் பஸ்ஸஸ் நிற்கிது. திண்டிவனம் எல்லாம் திண்டிவனம் தான். திண்டிவனம் புதுச்சேரி பாயிண்ட் டு பாயிண்ட். புதுச்சேரியுடைய பஸ் ஸ்டாண்ட் பாருங்கள், எல்லாம் சுத்தமாக மாறிடுச்சுங்க. ஸோ இந்த பக்கம் தான் மெயின் பிளாக் இருக்கும். இங்கே தான் ரிசர்வேஷன் கவுண்டர் இருக்கும். இங்கே தான் சென்னை, பெங்களூர் பஸ்ஸில் நிற்கும். அதெல்லாம் அடிச்சு இப்போ பார்க்கிங் ஏரியா போயிடுச்சு. எல்லாம் பார்க்கிங் ஏரியா. சென்னை பஸ்ஸெலாம் இங்கே நிற்கிது.
இதெல்லாம் திண்டிவனம், திருவண்ணாமலை, மயிலம், அப்புறம் பார்த்திங்கன்னா திருப்பதி போகிற லைனு. இப்போ சென்னை பஸ் இங்கே நிற்கிது, எஸ்டிசி நிற்கிதாருங்க, வேளாங்கல்லேருந்து சென்னை போகிற பஸ். பஸ்ஸோட என்ட்ரன்ஸே தான் பாருங்கள், வல்லம் கொட்டி கிடக்கு. பாண்டிச்சேரியிலேருந்து சென்னை போகக்கூடிய பஸ்ஸு, உணவகம் நிலா பேருந்து, போரூர் டோல்கேட், மதுரை வயல் அப்படி போட்டிருக்காங்க. கோயம்பேடு போதா, ஸ்டிக்கரிங் எப்படி இருக்குது, கோயம்பேடு போதா இல்லை கேசிபிடி போதான்னு தெரில. பாருங்கள், ஒரு பஸ்ஸு ஸ்லோவாச்சுன்னு வச்சுங்களேன், அடுத்த பஸ் முன்னாடி நின்றுக்கிட்டே இருக்கும், ரொம்ப டிராஃபிக் ஆகுது. பழைய பஸ் ஸ்டாண்டு பார்த்திங்கன்னா அவ்வளோ இருக்காதுல்ல, கொஞ்சம் ப்ராடாக இடம் கிடக்கும். பட் இப்போது வந்து பார்த்திங்கன்னா டைட் ஆகிடுச்சுன்னா அந்த பக்கம் ஃபுல்லாக பார்க்கிங் ஏரியா, இந்த பக்கமும் லோக்கல் பஸ் நிற்கிறாங்க. இந்த சென்டரில் உள்ள போய் தான் வந்து பஸ் வரக்கூடிய இடம். ஆரம்பிச்சு வராங்களா, விழுப்புரத்தில் வருது பாண்டிச்சேரி. இந்த பஸ் பார்க்குறீங்கல்ல, எல்லோ கலர், இது ஆக்சுவலி எந்த இது தெரிஞ்சுக்க முடியல, இது தமிழ்நாடு வண்டியா இல்லை இது வந்து பிஆர்டிசின்னு தெரில. ஏன்னா கலர் பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாடு டிஎன்சிசி கலரு, நம்பர் பாருங்களேன் PY01. ஸோ பாண்டிச்சேரி ரெஜிஸ்ட்ரேஷன். ஒருவேளை டிஎன்சிசி பாண்டிச்சேரியாக இருக்குமோ, அதாவது பாண்டிச்சேரி டெப்போ இருக்குல்ல அந்த வண்டியாக இருக்குமா, எதுவுமே மென்ஷன் பண்ணல. முன்னாடியும் பார்த்துட்டேன், முன்னாடி மென்ஷன் பண்ணல பாருங்களேன். ஏதாவது மென்ஷன் பண்ணியிருக்கேன் பாருங்கள், ஒன்றும் இல்லை. ஊரை தவிர சென்னை கோயம்பேடு போகுது, ஆல் பைபாஸ். கைஸ், ஓசூர் வண்டி வந்துருக்காருங்க, ஓசூர் திண்டிவனம் வழி பாருங்கள். திண்டிவனம், செஞ்சி, திருவண்ணாமலை, ஊத்தங்கரை, கிருஷ்ணகிரி, இதான் ரூட்டு. ஓசூர் டு புதுச்சேரி வண்டி, கிருஷ்ணகிரி வண்டி, மொபசல். எஸ்சிடிசி நாகர்கோவில் போதாருங்க, நாகர்கோவில் வண்டி, நாகர்கோவில் டு பாண்டிச்சேரி வண்டி திரும்பி போயிட்டுருக்கு. ரூட் பார்த்தீங்களா, நான் ஐத்தாட்டு திருச்சின்னு நினச்சேன், பட் சிதம்பரம், கும்பகோணம், தஞ்சாவூர், மதுரை, திருநெல்வேலி, நாகர்கோவில், அதான் ரூட்டு. மதுரை போல், திருச்சி போய் போல், ஐத்தா திருச்சி வழியாக போக பார்த்தேன், திருச்சி போல். இப்போ நம்ம பஸ் ஸ்டாண்டுக்கு முன்னாடி இருக்கோம். முன்னாடி பார்த்தீங்கன்னா லாங் ரூட்டு பிஆர்டிசி, எஸ்சிடிசி பஸ்லாம் இங்கே தான் நிற்கிறாங்க. சென்னை போகிறலாம் சைடில் போயிடும். பட்டு இப்போ எர்ணாகுளம், மாகே, அந்த மாதிரி ஊருக்கெலாம் பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்லேயே வந்து நிற்கிறாங்க. ஸோ யாராவது ரிசர்வ் பண்ணியிருந்தால் ஃப்ரெண்ட்லேயே வந்து ஏறிக்கிடலாம். இல்லை மாகே போகிறது, எர்ணாகுளம் போகிறது, குமளி போகிறது, நாகர்கோவில் போகிறது எல்லாமே ஃப்ரெண்டுக்கு வந்துடுறாங்க. பாண்டிச்சேரி பஸ் ஸ்டாண்ட் பார்த்துருப்பீங்க, சூப்பராக ரீஸ்ட்ரக்சர் பண்ணி கட்டிட்டாங்க. ஆல்ரெடி பழைய ஸ்ட்ரக்சரை டெமாலிஷ் பண்ணி புதுசாக கட்டாங்க, பார்க்கவே சூப்பராக இருக்குது. ஆனால் இன்னமும் பார்த்திங்கன்னா அந்த ஒரு என்ன சொல்கிறது, அந்த நெருக்கடி இன்னும் குறையவே இல்லை. பஸ்ஸு உள்ளே போகிறாகட்டும் வெளில வரக்கட்டும் ரொம்பவே டைட்டாக தான் இருக்குது. ஸோ பாண்டிச்சேரி பார்த்திங்கன்னா சென்னையிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 150 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. உங்களுக்கு சென்னை டு பாண்டிச்சேரி அடிக்கடி பஸ் இருக்குது, அது குறைய இல்லை. பாண்டிச்சேரி கீழே பார்த்திங்கன்னா கடலூர், விழுப்புரம், திண்டிவனம், சிதம்பரம், நாகப்பட்டினம், அந்த மாதிரி ஊருக்குலாம் நிறைய அடிக்கடி பஸ் இருக்குது. ஏன்னா ஈஸியாக இருந்து பிரைமரி ரூட்டில் தான் அந்த பாண்டிச்சேரி போயிட்டுருக்கு, பாண்டிச்சேரி ரூட்டு. ஸோ பாண்டியிலேருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய லாங் ரூட்டில் ஆப்ரேட் பண்ணுறாங்க. பாண்டியிலேருந்து எர்ணாகுளம் எஸ்டிசி போகுது. அப்புறம் நம்ம ட்ராவல் பண்ணோம் இல்லையா மாகே, அந்த பஸ் பார்த்திங்கன்னா அதுவும் ஒன் ஆஃப் த லாங்கஸ்ட் ரூட்டு பாண்டிச்சேரியிலேருந்து. பிஆர்டிசி ஆப்ரேட் பண்ணுறாங்க. அப்புறம் பிஆர்டிசியில் வந்து கும்ளி ஆப்ரேட் பண்ணுறாங்க, அப்புறம் நாகர்கோவில் ஆப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய பஸ்ஸஸ் லாங் ரூட் ஆப்ரேட் பண்ணுறாங்க. பாண்டிச்சேரிங்கிறது யூனியன் பிரதேசம். ஸோ பிஆர்டிசிங்கிறது அவங்களுடைய போக்குவரத்து கழகம். ஸோ அங்கேருந்து உங்களுக்கு வித்தின் சிட்டி லிமிட்டில் ஆப்ரேட் பண்ணுறாங்க, தமிழ்நாடு பார்டரும் ஆப்ரேட் பண்ணுறாங்க. இது போக பார்த்தீங்கன்னா ஏனாம் இருக்கு இல்லையா, ஸோ பாண்டிச்சேரியில் வந்து காரைக்கால், பாண்டி, மாகே அண்டு ஏனாம். ஸோ ஏனாம் மட்டும் ஆந்திராவில் கிட்டே இருக்குது. லாங் டிஸ்டன்ஸ்னால அங்கே அவங்க ஆப்ரேட் பண்ணலை, பஸ் சர்வீஸ் ஆப்ரேட் பண்ணவும் மாட்டாங்க. நான் ரொம்ப லாங்கு, மேபி ட்ரெயினில் போகிறவங்க போய்க்கலாம், ஓகேங்களா. ஸோ அதனால் அதை தவிர்த்து மற்ற ஊர், அதாவது மாகேக்கு பஸ் இருக்குது, நம்ம ட்ரை பண்ணியிருக்கோம். காரைக்காலுக்கு ஈஸியாக எப்போ பஸ் இருக்கும், ஏன்னா தமிழ்நாடுக்குள்ளே இருக்குது. இந்த பாண்டி 3 ஊருக்குமே பஸ் சர்வீஸ் இருக்குது. பிஆர்டிசி ஆப்ரேட் பண்ணுறாங்க, தமிழ்நாடு பஸ் ஆப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ பாண்டிச்சேரிங்கிறது ஒரு முக்கியமான ஊர், பாண்டிக்கு மட்டும் இல்லை தமிழ்நாட்டுக்கும் கூட. ஏன்னா தமிழ்நாட்டை தாண்டி எல்லா வெளியிலேருந்து வரவங்களும் தமிழ்நாட்டுக்குள்ளே வந்தால் பாண்டிக்கு வருவாங்க. அங்கே இருந்து நான் உங்களுக்கு ஃப்ரீயாக பேச முடியல, ஏன்னா நம்மளுடைய ட்ராவல் ஸ்டார்ட் ஆகிடுச்சு மாகேக்கு, அதனால் பேச முடியல.
ஓரளவு நீங்கள் பார்த்துருப்பீங்க பஸ் ஸ்டாண்டை, சூப்பரான பஸ் ஸ்டாண்டு. ஆனால் இன்னமும் நெருக்கடி இருக்குது, நல்லாவே தெரிஞ்சது. நான் முன்னாடி இருந்த காட்டில் இப்போ ரொம்ப டைட்டாக இருக்க மாட்டேங்க. ஏன்னா அந்தளவுக்கு பஸ் ஸ்டாண்டு விரிவுபடுத்திட்டாங்க. நிறைய ஷாப்ஸ் இருக்குது உள்ள. எப்படி நம்ம தமிழ்நாடு பஸ் ஸ்டாண்ட்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஷாப்ஸ் இருக்குவாங்கல்ல, அதே மாதிரி அங்கேயும் கட்டிட்டாங்க. இன்னும் ஓப்பன் ஆகலை. பட் ஓகே தான், ரீடெவலப் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்ப்போம். மீண்டும் ஒரு சூப்பரான சந்திக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு சூப்பரான சந்திக்கலாம். அது தேங்க்யூ ஃப்ரம் ட்ராவல் அட்வைசர்.